அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது ஒரு முக்கியமான நேரத்துக்குள் நாம் கடந்து வருகிறோம். இந்த சிலுவைதான கூட்டத்தில் 9வது நாளில் தனது ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபையாக இவாஞ்சலிஸ்ட் டி. சுரேஷ் அவர்களை கொண்டு வந்திருப்பதில் நம் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இவர் ஃபைனல் கால் மினிஸ்ட்ரிஸ் என்ற ஊழியத்தை நடத்தி வருகிறார்கள். சென்னையை மையமாக வைத்து 15 வருஷத்துக்கு மேலாக ஜீசஸ் கால்ஸில் பிரதர் ஜீசஸ் ங்களோடு இணைந்து ஊழியத்தை செய்து வந்திருக்கிறார்கள். லான்ஸ் அண்ட் டொயோட்டாவில் 3 வருஷத்துக்கு மேலாக ஆப்ரேஷனுக்கு ஹெட்டாக வேலை செய்து வந்திருக்கிறார்கள். அதாவது 6 வருஷத்துக்கு மேலாக ஆச்சி மசாலாவில் GM ஆப்ரேஷன்ஸில் அவங்க ஒர்க் பண்ணி நல்ல உயர்ந்த பதவிகளில் எல்லாம் இருந்து கடைசியில் கோவிடில் மிகவும் பாதிக்கப்பட்டு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தை முழுமையாக செய்து வருகிறார்கள். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவர்கள், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, வேதத்தை நல்ல ஆழமாக போதிக்கிற தேவதாசர், நம்ம போதகர் ஆஸ்மான் ஜெபத்ரி அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்ட தேவனுடைய தாசர். இன்றைக்கும் நம் மத்தியில் இவாஞ்சலிஸ்ட் சுரேஷ் அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நம் மத்தியில் வல்லமையுள்ள தேவ வார்த்தையை கொண்டு வரப்போகிறார். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி தேவதாசரையும் தேவனுடைய வார்த்தையும் நாம் வரவேற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை வேளையிலே என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தின அருமையான பரிசுத்த ஆவியானவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். என்னை மிகவும் அன்போடு அழைத்த பாஸ்டர் ஆஸ்பான் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் சிறு வயது முதலே நாங்கள் சாம் ஜெபத்ரி ஐயாவோட அநேக கூட்டங்களில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் குவார்ட்டர்ஸில் அவங்கள வச்சு நாங்கள் மீட்டிங் நடத்தியிருக்கிறோம். சைதாப்பேட்டில் டாடன் நகரில் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் பேசுவார்கள். பிரதர் DK ஜான் அவர்கள் நடத்துகிற அந்த கூட்டத்தில் அங்கு நாங்கள் குடும்பமாக கலந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இங்கு உங்கள் மத்தியிலே நிற்பது, அவருடைய ஊழியத்துக்கு வந்திருப்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துடுங்க. இப்போ எங்கே வந்திருக்கீங்க தெரியுமா? இயேசுவின் பாதத்துக்கு வந்திருக்கிறீங்க. உன்னதமானவருடைய மறைவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்க தங்க போறீங்க. ஹல்லேலூயா. இந்த சிலுவை தியான கூட்டத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்துவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 18வது வசனம். தி புக் ஆஃப் 1 Corinthians chapter 1 verse 18. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி நீங்க பாருங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. உன்னதமான தேவன் இப்பொழுது உங்களை தொடப்போகிறார். அவருடைய கரம் உங்களை தொடப்போகிறது. யாபேசை போல வந்திருக்கிற ஒரு குடும்பம் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை இன்றைக்கு ஹல்லேலூயா இனி தீங்கு உன்னை துக்கப்படுத்துவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி உன் எல்லைகள் விரிவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஹல்லேலூயா, thank you Jesus, அவருடைய நன்மையான கரம் உன் மேல் இருப்பதை நீ காண்பாய். ஷதரமா லிகதரமா ரபா ஷகலதுரபா. இன்றைக்கு அந்த ஒடுக்கின சத்ருவானவன் உன் வாழ்க்கையிலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து ஒளிந்து போகிறான் இயேசுவின் நாமத்தினாலே. There is power in the blood of Jesus. எல்லா மாந்திரிக கட்டுகளும், பில்லி சூனிய கட்டுகளும், எல்லா மந்திரவாதிகள் நிமித்தமாய் வந்த போராட்டங்களும், ஊழியத்துக்கு வருகிற தடைகளும், சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் இப்பொழுது ஆவியானவர் முறிக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்படாவிட்டால் நாங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த நிறைவானவராகிய நீர் வந்து குறைவானவர்களாக எங்களை நீர் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் உனக்குள்ளாக தியங்குகிறாய்? நீ நம்புகிறதை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. பெலன்கோல் ரீமா ஷகதரபாலிமி கதரபா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடந்த காலம் அந்த காரியங்கள் எல்லாம் மறந்து விடுங்கள். கர்த்தர் உனக்கு ஒரு புதிய பாதையை வைத்திருக்கிறார், ஒரு புது ஆரம்பத்தை வைத்திருக்கிறார், ஒரு புது கிருபையை வைத்திருக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஒரு புதிய வாசலை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனி ஒரு நாள் நீ காண்பதில்லை. எல்லாரும் கர்த்தருக்கு
ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லாமா? கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ஹல்லேலூயா அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு தேவனுடைய பலனை உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவ பலனை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. மனுஷர் பலன் நமக்கு தேவைதான், ஆனால் அது எல்லா காரியத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் அது உதவாது. ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் அதை நீங்கள் ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தாயும் தகப்பனும் கைவிடப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் ஹல்லேலூயா உங்களை காயப்படுத்தி நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பலன் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, குதிரைகளை கொண்டும் ரதங்களை கொண்டு கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர் அல்ல. அவருடைய நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க? இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாது, ஆனால் கேட்குறேன். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்மா? யாராவது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்களா? இல்லையா? ரட்சிக்கப்பட்டவருடைய முகத்தில் எப்படி பிரகாசம் இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருடைய பெயர்களும் எங்கே எழுதியிருக்கு தெரியுமா? சத்தமா சொல்லாமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் உங்க பெயர் இருந்தா நீங்க இவ்வளவு துக்கமா உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. பேர் அங்க இருக்குதுன்னா இங்க நம்மளால சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, மறுபடியுமாய் நம்ம ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். ரட்சிக்கப்பட்ட போது ஒரு சந்தோஷம் வருகிறது. யாரெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ரட்சிப்பின் சந்தோஷம். அது பேரே என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். சேலரி வந்தா ஒரு சந்தோஷம் வருது, போனஸ் வந்தா ஒரு சந்தோஷம் வருது, எங்கேயாவது மேரேஜ்க்கு போகணும், பிக்னிக் போகணும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் வருது. அந்த எந்த சந்தோஷத்தையும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஹல்லேலூயா ஜெயித்து விடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதுக்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுக்காக நீங்க சந்தோஷப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கூடிக்கொண்டே இருக்கும். இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அத்திமரம் துளிர் விடாமல் போகும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போகும், கிடையிலே ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. தொழுவத்தில் இல்லாமல் போகும். பிரியமானவர்களே, எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களை குறிவைத்துதான் சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் நடக்க வேண்டிய பாதை எது என்று சொன்னால் சிலுவையின் பாதை, சிலுவையை பற்றிய உபதேசம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் துவங்கி உபத்திரவத்தின் காலங்கள் ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புதிதாக ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு நாம் காத்திருக்க தேவையில்லை. கர்த்தர் நமக்கு தேவை என்றால் அதை கொடுப்பார். கர்த்தர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக நீங்கள் ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பார்க்கிறோம், தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக ஜெபிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எந்த தீர்க்க தரிசனத்தையும் அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தார். ஆகவே நெவர் ப்ரே அகைன்ஸ்ட் ப்ராஃபசிஸ். தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக நீங்க ஜெபிக்காதீங்க. உபத்திரவம் காலம் வரும்னா வரும் தான். ஹல்லேலூயா. இல்லையா? நெருக்க வரும்னா வரும் தான். அது வரக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் தான் சிலுவையை பற்றிய உபதேசத்தை மறுதலிக்கிறார்கள். நம்ம மறுதலிக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்க செய்யப்படுகிறது? பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது. பூமியில இதுவரைக்கும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், உம்முடைய சித்தத்தை தடை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்று முதல் உம்முடைய சித்தத்திற்கு என்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்தால் நீங்கள் கர்த்தருக்கென்று உடனே வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை 6 வருஷமாக அழைத்தார், நான் வராமல் கீழ்ப்படியாமல் ஆச்சி மசாலாவில் போய் உட்கார்ந்திருந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கூப்பிட்டு பார்த்தார், வருவதாக தெரியவில்லை. ஆகவே ஒரு கோவிடை அனுப்பி என்னை கையோடு அழைத்து கொண்டு வரும்படியாக அவர் சொன்னார். ஹல்லேலூயா. கோவிட் வந்தது, காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறேன். ஆண்டவரே எதற்காக இந்த போராட்டம்? ஏனென்றால் நம்முடைய விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். எனக்கு விசுவாசிகள் ரொம்ப பிடிக்கும். நான் அட்மிட் ஆன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கூட்ட விசுவாசிகள் சுரேஷ் பிரதர் மரித்து விட்டார், அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள் என்று ஒரு கூட்டத்தார் அந்த நற்செய்தியை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பினார்கள். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தார் அவருடைய மனைவியும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் அந்த நற்செய்தியை பரப்பினார்கள். விசுவாசிகள் அவ்வளவு நல்லவர்கள். ஹல்லேலூயா.
அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் எதுக்காக ஆண்டவரே இதை அனுமதித்தீர்? அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அல்லேலூயா. இனிமேல் உன் சித்தம் அல்ல, என் சித்தத்தை தான் நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் என் ஊழியக்காரன் இருக்கிறான். அல்லேலூயா. ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல நான் வர முடியாது மகனே, நான் இருக்கிற இடத்துக்கு தான் நீ வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தருடைய பெரிதான அழைப்பை பெற்று நான் வந்திருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளை, எனக்கு அநேகமாக ரொம்ப வெளியே தெரிய வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. ஏன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன சாதித்திருக்கிறோம், கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதுதான் மிக மிக முக்கியம். நீங்கள் உண்மையான ரட்சிப்பில் இருந்தால் சாத்தானுக்கு உங்கள் மூலமாக தினம் தினம் காயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். You will hurt Satan if you are a true believer. Hallelujah. True believer னா என்னங்க புதுசா ஒன்று சொல்றீங்க? ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் உண்மையான. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? வருமானம் வந்தாலும் வராட்டாலும், ஹல்லேலூயா, மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ஹல்லேலூயா. நிறைய பேர் டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. சில பாதைகள், சில நன்மைகள் கிடைக்காவிட்டால் டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவங்க எதிர்பார்த்தபடி வெளிநாட்டுக்கு போக முடியாதபடி, எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாவிட்டால் சோர்ந்து போகிறார்கள். சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பாஷையில, நம்முடைய லேட்டஸ்ட் பாஷையில சொல்லணும்னா, நம்ம சாத்தானுக்கு டஃப் கொடுக்கணும். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு நம்ம சிம்ம சொப்பனமாக இருக்க வேண்டும். அதற்கு பேசிக், ஹல்லேலூயா, ஃபவுண்டேஷன் இந்த ரட்சிப்பு தான். இந்த ரட்சிப்புல நீங்க கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை சரி செய்ய தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பை இன்னைக்கு பரிபூரணப்படுத்த போகிறார். ரட்சிப்பு பரிபூரணம் அடையணும். அப்பதான் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அதுக்கு பின்பதாக அபிஷேகம் பெறுகிறோம். அதுக்கு பின்பதாக சீஷர்களாக மாறுகிறோம், அப்போஸ்தலராக மாறுகிறோம், தீர்க்கதரிசிகளாக மாறுகிறோம். பல லெவல் இருக்கிறது. இதெல்லாம் ஒரே நாளிலே கர்த்தரால செய்ய முடியும். ஆனால் நம்மால் அதை தாங்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மால் அந்த பாதையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்காக வாழ வாழ இந்த உலகமே உங்களை எதிர்க்க ஆரம்பிக்கும். உலகம் என்னை பகைத்ததுண்டானால் நிச்சயமாகவே உங்களையும் பகைக்கும். ஹல்லேலூயா. நீங்க இன்று முதல் சரியான நேரத்துக்கு ஆபீஸ் போயிட்டு அங்கு வாங்குகிற சம்பளத்துக்கு சரியா வேலை பார்த்து உண்மையை பேசி பக்கத்தில் இருக்கிறவங்க போறபோது வரும்போது ஜெபம் பண்ணி அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். சாத்தான் உங்களை கடுமையாக எதிர்ப்பான். காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற, இனிமே நீங்க வாழ போகிற வாழ்க்கை வேற. ஹல்லேலூயா. அவனுக்கு நீங்க தேவனோடு நெருங்க நெருங்க அவனுக்கு ஒரு பயம் வருகிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு, ஹல்லேலூயா, அவன் அசைக்கப்படுகிறான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் அசைக்க விரும்புகிறார். யாரும் பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்காக நம்ம நிற்கணும். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தத்தக்கதாக நாம் கர்த்தருக்காக போராட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. பைத்தியமாக இருக்கிறது. ஒரு வாலிப மகளை அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே அவருடைய தாயார் சொன்னார்கள், மகளே, இயேசுவை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அந்த மகள் சொன்னால், உன்ன மாதிரி வயதானவர்களுக்கு தான் இந்த இயேசு தேவை, எனக்கு இயேசு தேவை கிடையாது. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், எனக்கு என்னுடைய பப் இருக்கிறது, எனக்கு என்னுடைய ஹல்லேலூயா டிஸ்கோ இருக்கிறது, எனக்கு என்னுடைய சகல விதமான நடன நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஐ டோன்ட் நீட் யுவர் ஜீசஸ் என்று அந்த வாலிப மகள் சொன்னாள். திடீரென்று அவளுடைய வீட்டுக்கு அநேக நண்பர்கள் வந்தார்கள். அவள் அவர்களுக்காக ஆயத்தமாகி காத்திருந்தாள். அந்த நண்பர்கள் வந்து சில நிமிஷங்கள் அவளோடு பேசிவிட்டு அவளை தங்களுடன் காரிலே ஏற்றி சென்றார்கள். பிரியமானவர்களே, அந்த கார் ஏற போகும் பொழுது அந்த மகள், ஹல்லேலூயா, தாயினிடத்திலே விடை பெற்ற போது தாயார் ஓடி வந்து காருக்கு கிட்ட ஓடி வந்து சொன்னார்கள், மகளே, இன்றைக்காகிலும் நீ இயேசுவை ஏற்றுக்கொள், இன்றைக்காகிலும் நீ இயேசுவை உன்னோடு அழைத்து கொண்டு போ என்று சொன்ன போது அந்த மகளும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து பரிகாசம் பண்ணி, அம்மா, உன்னுடைய இயேசுவுக்கு இந்த கார்ல இடமில்லை, உன் இயேசுவை வேண்டும் என்று சொன்னால் இந்த கார்ல இருக்கிற சேசிஸ், இந்த ட்ரங்க் இருக்குது பாருங்க, கார்ல சேசிஸ் இருக்கு பாருங்க, அதுல வேணா உங்க இயேசுவை நீ உட்கார சொல்லு என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கார் புறப்பட்டு 10 நிமிடத்திலே மிகுந்த பயங்கரமான ஒரு கோரமான விபத்துக்குள் ஆயிற்று.
அந்த கார் என்ன கம்பெனி என்றே தெரியாமல் அந்த கார் முற்றிலும் சிதைக்கப்பட்டது. அதுல போன எல்லாரும் மரித்து போனார்கள். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனால் அந்த மகள் சவால் விட்டால் பாருங்க, உங்க இயேசு வேணா அந்த சேசிஸ்ல உட்கார்ந்து கொண்டு வர சொல் என்று சொல்லி அந்த சேசிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கார்ல கொண்டு போன 12 முட்டை இருந்தது. அதுல ஒரு முட்டை கூட உடையவில்லை. அந்த சேசிஸ் மேல அப்படியே அந்த முட்டை அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு முட்டை கூட உடையல. கார் நொறுங்கி போயிடுச்சு. ஹல்லேலூயா. போனவங்க எல்லாம் நொறுங்கி போயிட்டாங்க. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து யாரெல்லாம் கவலைப்படுறீங்க? சில கையை தூக்குறாங்க, சிலர் தூக்க முடியல, சிலருக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு முதலாவது ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் இருந்து அவங்க ரட்சிக்கப்படணும். பிள்ளைகளுக்கு மிஷினரிகளை பற்றி சொல்லித்தாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு மிஷினரினால யாரும் தெரியாது. மிஷினரிகள் இந்திய தேசத்தில் வந்து ஊழியம் செய்த அநேக மிஷினரிகள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஊழியம் செய்த அநேக மிஷினரிகள் இருக்கிறார்கள். ஜான் வெஸ்லி போன்றவர்களை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. மார்ட்டின் லூத்தரை பற்றி நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இவரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்திற்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. நல்லதுதான். அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு மிஷனரியுடைய பெயர்களை வைக்கிறார்கள். ஆனால் அந்த மிஷனரிகள் யார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. உங்க பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வைத்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பேரண்ட்ஸா இருப்பதை விட உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க என்ன வயதோ அந்த வயதுக்கு நீங்கள் இறங்கி வர வேண்டும். ஏனென்றால் இயேசு நமக்காக இறங்கி வந்தார், நம்மை போல ஒரு மனுஷனானார். இன்றைக்கு பேரண்ட்ஸ்க்கு எங்க சேலஞ்ச் இருக்குன்னா, நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், நான் உனக்காக தான் சம்பாதிக்கிறேன், உனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எல்லாம் உனக்கு உனக்கு உனக்குன்னு சொல்லி காட்டுறோம். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை ஒரு அடிமையை போலதான் நாம் வைத்திருக்கிறோம். நான் சொல்றதை நீ செய்யணும் என்று வைத்திருக்கிறோம். பிள்ளைகள் அதை எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் சில நேரங்கள் என்னிடத்துல வந்து சொல்வது என்ன தெரியுமா? அங்கிள், நான் யாரையுமே லவ் பண்ணவே இல்லை, ஆனா எங்க அம்மா என்னை அவ்வளவு சந்தேகப்படுறாங்க, என்னை நம்பவே மாட்டேன்றாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு தடையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை உங்களுக்கு யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைகளை திருப்பி கர்த்தரிடத்திலே கொடுத்து, ஆண்டவரே நீரே எனக்கு வளர்த்து தாரும், எனக்கு வளர்ப்பதற்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை, எனக்கு வளர்ப்பதற்கு பலன் இல்லை, எனக்கு வளர்ப்பதற்கு ஆண்டவரே தகுதி இல்லை, ஆண்டவரே தேவைகளை சந்திக்க என்னிடத்துல போதவில்லை என்று நீங்க பிள்ளைகளை திரும்ப கர்த்தரிடத்திலே கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு மகிமையாய் அந்த பிள்ளைகளை வளர்த்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்னாள் தன்னுடைய சாமுவேலை யார்கிட்ட கொடுத்தா? கர்த்தர்கிட்ட கொடுத்தார். அங்க என்ன மாதிரி சேலஞ்ச் எல்லாம் இருந்தது தெரியுமா? ஏலியுடைய அந்த ஆலயத்திலே சீலோவிலே ஏலியோட பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? அங்குதான் வளர்ந்தான். சாமுவேல் கை குழந்தையாயிருந்து அங்குதான் வளர்ந்தான். ஆனால் அந்த பாவமோ அந்த அடிமையோ அந்த அடிமைத்தனமோ அந்த எந்த உலகமோ சாமுவேல் தீர்க்கதரிசியை தொட முடியவில்லை. இதுதான் கர்த்தரிடத்தில் கொடுக்கிறதுக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வீட்டில் எத்தனை பிள்ளைகள் வளர்ந்தார்கள்? 11 பிள்ளைகள் வளர்ந்தார்கள். யோசேப்பை யார் வளர்த்தது? கர்த்தர் வளர்த்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு வளர்த்த 11 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வளர்த்த ஒரு பிள்ளைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நான் வளர்க்கிறேன் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டி பிள்ளைங்கள்லாம் அப்படியே காயப்பட்டு, ஹல்லேலூயா, உங்களை விட உங்க பிள்ளைகள் ரொம்ப காயப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு மெயினான தடை யாருன்னா பேரண்ட்ஸ் தான். ஹல்லேலூயா. சில அடையாளங்களை சொல்லுகிறேன். பெண் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது என்று சொன்னால் தகப்பன் முற்றிலுமாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகணும். ஹல்லேலூயா. சரண்டர் ஆகணும். ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் தாய் கர்த்தரிடத்திலே முற்றிலுமாக சரண்டர் ஆகணும். வேற ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. there is only one path. ஒரே நானே வழியும் சத்தியமும், வேற ஷார்ட்கட்லாம் இல்லை. யாரும் பேசிலாம் சமாதானம் பார்த்து ஆண்டவர்கிட்ட பைபாஸ் பண்ணி, ஆண்டவரே எங்கள் அப்ளிகேஷனே ஃபில் பண்ணல, நம்மால் தான் ஆண்டவரே அப்படிலாம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்தியம் சத்தியம் தான். மோசைக்கும் அந்த சத்தியம் தான், நமக்கும் அந்த சத்தியம் தான், அப்போஸ்தலருக்கு அந்த சத்தியம் தான். ஆகவே இன்றைக்கு யாருக்கெல்லாம் பரலோகம் போறோன்னு ஆசையா இருக்கு, நீங்க முடிச்சீங்கன்னா நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவேன் பிரதர்.
பரலோகத்தை நான் வீட்டில் போய் யோசித்து பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லையா? பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை அதிகமாக ஹல்லேலூயா நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்க. கர்த்தரிடத்தில் அதிகமாய் நீங்கள் ஒப்புரவாகுங்க. அதிகமாய் உங்களை ஹல்லேலூயா தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. பரலோகம் போவதற்கு இப்பொழுதே பிரயாசப்பட்டது. உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு. இங்கிருந்தே உங்க ஃபோக்கஸ் எப்பவுமே எங்க இருக்கணும்? என்ன தேவை வந்தாலும் நீங்கள் வானத்தை நோக்கி தான் அபயமிட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன தேவைனாலும் மொபைல தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. டைமை தான் பார்க்கிறோம். பக்கத்து வீட்டில் அந்த ஆன்ட்டி இருக்காங்களா, ஓடி போய் பார்த்துட்டு வான்னு சொல்றோம். இல்லை, உங்களுடைய காரியங்களை நீங்கள் முதலாவது கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பார். நீங்கள் ஆண்டவரே என்னை வழி நடத்தும் என்று சொன்னால் அதற்கு பின்பதாக கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். இவர்களை போய் பார், அவர்களை போய் பார் என்று உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், சிலுவையை பற்றி தான் உபதேசம். கெட்டு போகிறவர்களுக்கு அது என்ன எப்படி இருக்குதா? பைத்தியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பெங்களூர் ஊழியத்தை முடித்துவிட்டு ஹோசூர் வழியாய் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு குடும்பத்தார் சொன்னார்கள், நீங்கள் முடிந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இரவு ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும். அந்த ஹோசூர்ல அவங்க வீட்டை தேடி, பாவம் அவங்க கணவர் மெயின் ரோடுக்கு நேஷனல் ஹைவேஸுக்கே வந்து நின்று கொண்டிருந்தார். ஆகவே நான் அங்கு கடந்து சென்றேன். அந்த வீட்டிலே 1 மணி நேரம் பேசிவிட்டு ஜெபிக்கலாம் என்று சொன்ன போது அந்த தாயார் கண்ணீரோடு சொன்னார்கள், என் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் பிரதர். ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறான். உங்க மகன் எங்கே என்று கேட்டேன். அவன் திருச்சியில ஒரு காலேஜில் படித்து கொண்டிருக்கிறான், ஹாஸ்டல் இருக்கிறான். அவனுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி அவனை என்னிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, நாங்கள் ஃபோன் பண்ணும்போது கிட்டத்தட்ட இரவு 12 மணி. ஆகவே நான் ஃபோன் பண்ணி அந்த மகனை பேசினேன். மகனே, இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ இன்றைக்கு இரவு ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் ரொம்ப கேஷுவலா சொன்னான், அங்கிள் ஓகே அங்கிள், சரி அங்கிள், பார்க்கலாம் அங்கிள் அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த மகனுக்கு பக்கத்திலே ஒரு மரண தூதன் நிற்கிறதை நான் பார்த்தேன். மகனே, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். ஃபைனல் கால். இன்றைக்கு அநேகரை கர்த்தர் ஹல்லேலூயா ஃபைனல் கால் கொடுக்கிறார். எந்த நிலைமையில நீங்கள் வந்து இருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் உங்களை புதுப்பிக்க முடியும், மறுபடியும் உங்களை கூர்மையாக்க முடியும், மறுபடியும் உங்களை அபிஷேகிக்க முடியும், மறுபடியும் உங்களுக்கு கதவுகளை திறக்க முடியும். This is the final call to the church. ஹல்லேலூயா. மகனே, உன் பக்கத்திலே ஒரு மரண தூதன் நிற்கிறான். நீ இன்று இரவு மனம் திரும்பாவிட்டால் உன் உயிருக்கு கேரண்டி கிடையாது. பிரியமானவர்களே, நான் சொல்லிவிட்டு கடந்து வந்து விட்டேன். நான் அதுக்கு பின்பதாக சேலத்துக்கு ஊழியத்துக்கு போக வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அந்த நேஷனல் ஹைவேஸ்ல 12 மணிக்கு மேலே கார் எடுத்துட்டு என்னால் டிரைவ் பண்ண முடியல. அந்த ஹோசூர் கிருஷ்ணகிரி பிரிட்ஜில் ஏறும்போது எனக்கு நல்ல தூக்கம் வருது. நான் இங்கும் அங்குமாக இந்த கார் அலைப்பாகிறதை பார்த்து எனக்கு பின்பதாக பெங்களூர்லேருந்து வருகிற எல்லா வோல்வோ பஸ்ஸும் ரைட் சைடு போகிறதா லெஃப்ட் சைடு போகிறதான்னு தெரியாமல் அந்த அளவுக்கு வந்து அவங்க லெஃப்டில் 120 கிலோமீட்டர்ஸில் எனக்கு லெஃப்டில் போகிறாங்க. திடீர்னு லெஃப்டில் இவ்வளோ பெரிய பஸ்ஸு போச்சுன்னா எனக்கு பயமாயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்? இவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலே அந்த மகனிடத்தில் போய் ஒரு ஃபைனல் கால் கொடுத்து விட்டு வந்தேன். அந்த மகன் கீழ்ப்படியவில்லை. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. 10 நாள்ல அந்த மகன் சூசைட் பண்ணி மரித்து விட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். நீங்க எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில் இருந்தாலும், விட முடியாத எந்த போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ஹல்லேலூயா, இப்போ இந்த வசனம் உங்களுக்கு புரியும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிப்பு என்பது 1980ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன், 90ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன், 2007 ரட்சிக்கப்பட்டேன் என்பது கிடையாது. அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அனுதினமும் இயேசுவோடு நடக்கும்படியாய் இயேசு நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது ஒரு சர்டிபிகேட் அல்ல, அது ஒரு ஹல்லேலூயா தினம் தினம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பயிற்சி. ஹல்லேலூயா. தினம் தினம் நீங்கள் அங்கு காணப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோமோ பூமியிலே, அதே போல ஆவிக்குரிய உலகத்திலும் சபையாக நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக குடும்பமாக ஆவியானவரோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் நமக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் தான் நம்மை வருகைக்காக கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை வைத்து நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம்.
The very sharp and mighty weapon is grace. Hallelujah. கிருபை. இதை தவறா பயன்படுத்தக்கூடாது. இந்த கிருபையை தவறா பயன்படுத்தக்கூடாது. இந்த கிருபை என்பது வேறு எதுவுமே இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் தான் கிருபை. The heart, the very heart of Jesus is grace. இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் அதுதான் கிருபை. இந்த இருதயத்தை, இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலே நீங்கள் இடம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ண வேண்டும். ஏனென்றால் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க பரலோக ராஜ்யத்தை ஃபோர்ஸ் பண்ணலனா, நீங்க ஹல்லேலூயா அதை ஃபோர்சிபிளா நீங்க எடுக்கலனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தேவ பலன் வரப்போகிறது. தேவ பலன், இதுவரைக்கும் இல்லாத ஒரு பலன், இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிருபை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஹல்லேலூயா நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. தேவ பலனாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன் இப்பொழுது அவனுக்கு 27 வயதாகிறது. அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் பாலவாக்கத்திலே பீச் சைடில் இருக்கிறோம், ஈசிஆர் பகுதியில் இருக்கிறோம். அவனுக்கு ஒரு 5-6 வயது இருக்கும் பொழுது நான் அவனை பாலவாக்கம் பீச்சுக்கு அழைத்து சென்றேன். நானும் அவனுமாக அந்த பாலவாக்கம் பீச்சில் உட்கார்ந்திருந்து விட்டு மாலை மயங்குகிற நேரம், இருட்ட துவங்கி விட்டது. நான் சொன்னேன், மகனே நம்ம போகலாம், நேரம் ஆயிடுச்சு, நம்ம வேற நடந்து போக வேண்டும் என்று சொன்னேன். அவன் இல்லை டாடி நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் புறப்பட்டு அந்த பீச்சிலேருந்து மெயின் ரோடுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எனக்கு முன்பதாக ஒரு வயதான ஒரு நபர் போய் கொண்டிருந்தார். ஒரு வயதான ஒரு நபர், அவருக்கு அவரது 65 வயது மதிக்கத்தக்கவர். அவர் ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அணிந்திருந்தார். சட்டையும் வேட்டியும் மிகவும் அழுக்காக இருந்தது. சட்டை இந்த பக்கம்லாம் கிழிந்திருந்தது. அவர் தன்னுடைய 3 பேர பிள்ளைகளோடு எனக்கு முன்பதாக நடந்து போய் கொண்டிருந்தார். ஆவியானவர் சொன்னார், மகனே நான் இன்னும் அவனை நேசிக்கிறேன், நீ போய் சொல்லு என்று சொன்னார். நான் பார்த்தேன், என் கையில் ஒரு குழந்தை இருக்குது, அவர் கையில் எத்தனை குழந்தை இருக்குது? பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்களே. ஹல்லேலூயா. 3 குழந்தை இருந்தது, 3 குழந்தை. அப்போ எனக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு நல்ல வசதி கிடைச்சது. இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆசை பிரதர், ஆனால் நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு சர்ச் போகணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் நான் எப்போ வர போறேன்? அடுத்த நாள் உங்கள் கையில் இருக்குதா அது? நான் இன்னைக்கு பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஆஸ்பான் ஐயாட்ட ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆசை வரணும்னு, ஆனால் நான் நாளைக்கு வரட்டான்னு கேட்டேன், நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ ரட்சிப்பை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு. ஏன் இந்த ரட்சிப்பை நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பை பைபாஸ் பண்ணிட்டு ஏசப்பா சுகம் கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு, குழந்தை கொடுப்பாரு, திருமணம் நடக்கும், கடன் பிரச்சனை மாறும். தயவு செய்து கனவு கூட காணாதீங்க. ரட்சிப்பு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இதெல்லாம் வரும். ஹல்லேலூயா. God will never bypass salvation. ரட்சிப்பு இல்லாம எதையுமே ஆண்டவர் செய்ய மாட்டார். This is New Testament. Hallelujah. புதிய ஏற்பாட்டை ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிலே சரண்டர் ஆகாமல் அவர்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்க முடியாது. Hallelujah. We have to surrender. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் சரண்டர் ஆயிட்டேன், நீங்க சரண்டர் ஆகணும். We must surrender. This is not a prosperity gospel. If you surrender, you will see His glory. நீங்கள் சரண்டர் ஆனால் கர்த்தர் உன்னை தேசங்களுக்கு மேலாக உயர்த்த காத்திருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொன்னேன். ஆண்டவரே, அவர் கையில 3 பிள்ளைங்க இருக்காங்க, என் கையில ஒரு பிள்ளை இருக்குது, நான் நாளைக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னேன். ஒரு 30 செகண்ட்ஸ் எந்த சத்தமும் இல்லை. அப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு நான் போய் கொண்டிருக்கிறேன். 30 செகண்ட்ஸ் கழித்து ஆவியானவர் பயங்கரமாக என்னை கடிந்து கொண்டார். இனி நீ அவனை பார்க்க மாட்டாய், போய் சொல்லு என்று சொன்னார். நான் வேகமாக போய் அவருடைய தோள்ல கை வைத்தேன். அவர் திரும்பி பார்த்தார். இயேசு இன்னும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னவுடன் அந்த பிள்ளைகளுடைய கையெல்லாம் விட்டுவிட்டு என் கையை பிடித்து அழுதார். ஐயா, நான் ஒரு புறஜாதியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக மாறி இப்பொழுது பின்மாற்றம் அடைந்து மறுபடியும் நான் புறஜாதியாக போய்விட்டேன். இதுவரைக்கும் 3 முறை இயேசு இதே வார்த்தைகளை என்னை பலரை வைத்து சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ
அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் சிறையிருப்பு இருக்கிறது? அது சிறையிருப்பு, இந்த ரட்சிப்பு சரியில்லை என்று சொன்னால் அதை சரி செய்யும்படியாக தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஜெபம் பண்ண சொன்னா அந்த ப்ராப்ளத்தை 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? அவருக்கு தெரியாதா உங்க ப்ராப்ளம்? உங்க வேலையில் மேனேஜர் ப்ராப்ளம் அவருக்கு தெரியாதா? இவங்க போயிட்டு அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும், அதுக்கு வர நான் திரும்ப வரேன், அதுக்கு டைம் இல்லை, ஃபுல்லாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவர்கிட்ட. ஆண்டவரே, நான் சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கேன்னா இங்கே வாடகை ரொம்ப ஜாஸ்தியா, எங்கள் வேலை அவ்வளோ தூரத்தில் இருக்குதா, நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்க. ஹல்லேலூயா. கோடம்பாக்கத்துக்கு உங்களை கொண்டு வந்ததே அவர் தான். ஹல்லேலூயா. சென்னையில் உங்க வைத்ததே அவர் தான். இப்போ யூடியூப்ல உங்களை பார்க்க வைத்ததே அவர் தான். அவர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அவர் அனுமதிக்காமல் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுவுமே வராது. சேட்டன் cannot directly touch you. ரட்சிக்கப்பட்டவர்களை சாத்தான் நேரடியாக வந்து தொடவே முடியாது. தொட்ட அவங்காலி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்புக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. சால்வேஷன். இன்னைக்கு ரட்சிப்பு சரியில்லாதபடினாலே தான் நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரு. சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிஸ்டரும் ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம ஆட்டோ எடுத்துட்டு நம்ம வேற எங்கேயாவது போலாமா? இல்லையா? வடபழனி போலாமா, தாம்பரம் போலாமா, பாரிஸ் போலாமா? இல்லையா? நம்ம இங்க ரட்சிப்பை கையில வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு பேட்டரி போட்டா சரியாயிடும். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஒரு பஞ்சர் போட்டா சரியாயிடும். பஞ்சர் ஆயிருக்குது. Satan has punctured your salvation. ரட்சிப்பு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. டயர்ல என்ன இல்லை? காத்து இல்லை. நான் பாஸ்ட் இடத்துல ஷேர் பண்ணேன். எல்லாம் புறப்பட்டு ஆர்வ கோளாராக வந்துட்டேன். பாதி தூரம் வந்தப்புறம் யோசிக்கிறேன். பாதி தூரம்னா மெயின் ரோடு வந்தப்புறம் யோசிக்கிறேன், ஐயோ மொபைல் எடுக்கலையே. அப்படியே யூட்டர்ன் எடுத்து திரும்ப போய் மொபைல் எடுத்துட்டு வந்தேன். காரணம் என்னன்னா, பிரியமானதை பிள்ளை, இன்னைக்கு அநேக காரியங்களை ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பொருள், இந்த காரியம் இந்த நேரத்தில் நடக்கணும், எல்லாம் உண்மைதான். சால்வேஷன் சரியில்லைன்னா அது டிலே ஆயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவேதான் இயேசு தம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து நிற்க வைத்து ஒரு கேள்வி கேட்டார். இதை மனுஷகுமாரனாகிய நான் செய்ய முடியும் என்று நீ கேட்டாரா இல்லையா? கேட்டாருன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொன்னதான் முடிப்பாருன்றதுக்காக சில பேர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து வர்ற எல்லாரையும் நிக்க வச்சு ஒரு கேள்வி கேட்டாரு, நீ ரட்சிக்கப்படுகிறியா? ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். எல்லாரையும் விசுவாசிக்கிறாயான்னு கேட்டுதான் செய்தார். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அவர் செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நாம் இன்றைக்கு என்ன ஜெப குறிப்பு கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. அவங்க மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவரே இப்பவுமே செய்யுங்க. இமீடியட் கோர்ட் ஆர்டர் மாதிரி அவருக்கு ஆர்டர் போடுறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டுமோ, அது உண்மையிலே ஜனங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அது என்ன சிறையிருப்பாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தாலும், டியூமராக இருந்தாலும், கேன்சராக இருந்தாலும், அந்த முழு குடும்பத்தையும் உட்கார வச்சு நீங்க சொல்ல வேண்டியது, இயேசு விடுதலை கொடுத்தால் நீ விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க சொல்லிதான் நீங்க சுகத்துக்காக ஜெபிக்கணும். சில பேர் அவங்களை எதுவுமே டச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவங்களை இயேசு பத்தி கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க வந்து அவரை போட்டு நச்சரிக்கிறாங்க. அவரால் செய்ய முடியும். ஆனால் செய்தால் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு அவங்க மறுபடியும் உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. புரியுதுங்களா? லோன் வாங்கிட்டு வேற தேசத்துக்கு ஓடி போயிடுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, பேங்க்ல எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கிறாங்களோ, ஏன்னா பேங்க்குக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், பேங்க்குக்கு ஒரு சேஃப்டி வேணும். எல்லாருமே எனக்கு டாக்குமெண்டே இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவங்க, பக்கத்து வீட்டில் வேணா கேட்டு பாருங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? உங்க சேலரிக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், நீங்க இன்கம் டாக்ஸ் கேட்டதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருந்தாதான் பேங்க் என்ன பண்றாங்க, பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிகிறாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் சால்வேஷனும் மிரக்கிள்ஸும் அற்புதம் இது எல்லாமே இருக்கு. அவங்க மேல கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதனாலதான் இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் சொல்ல விரும்புகிறார். உங்க பிள்ளைங்க படிக்கிறதுலாம் அவருக்கு தெரியும். மேக்ஸ்க்கு தனியா ஜெப குறிப்பு கொடுக்க தேவையில்லை, சயின்ஸ்க்கு தனியா கொடுக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. நீங்க கலங்கவே தேவையில்லை. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, இஃப் யூ ஹானர் ஜீசஸ், ஜீசஸ் வில் ஹானர் யூ. இஃப் யூ சீக் ஹிம், மெனி பீப்புள் வில் சீக் யூ. நீ கர்த்தரை தேடினால் கர்த்தர் உன்னை அநேகரை தேடி வரும்படியாய் வைப்பார். ஹல்லேலூயா.
ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரைக்கும் அவர் கிருபையுள்ள இயேசு கிறிஸ்து. ரகசிய வருகை முடிந்தவுடன் இதே இயேசு கிறிஸ்துடைய நெக்ஸ்ட் சைடு இருக்குது, பட்சிக்கிற அக்கினி. அது இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. தி அதர் சைடு ஆஃப் ஜீசஸ் இஸ் கன்சியூமிங் ஃபயர். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட பேச முடியாது. இன்றைக்கு அவர் நம்மை ரட்சிக்கும்படியாய், ஒரு தேவ பலனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். ஒரு தேவ பலன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லுகிறேன். எல்லாத்தையும் எடுக்க நேரம் இல்லை, நீங்க மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அப்படி என்ன சிலுவையை பற்றி அப்படி என்னங்க உபதேசம் சொன்னீங்கன்னா இப்போ உடனே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான உபதேசம் தான். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு லூக்கா 10 வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை 25 நம்ம வாசிக்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் இல்லையா, அதை நான் 25 வாசிக்கிறேன் பாருங்க. அப்போது நியாயசாஸ்திரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நியாயசாஸ்திரி. நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவர்கிட்ட எப்படி வரோம்னா நியாயசாஸ்திரியா வரோம். ஆண்டவரே, இப்போல்லாம் நான் 100 ரூபாய் தான் காணிக்க போட்டுட்டு இருந்தேன், இப்போ போன வாரத்துலேருந்து 110 ரூபாயா போடுறேன், கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க. பேர் என்னது? நியாயசாஸ்திரி இல்லையா? கிறிஸ்மஸுக்கு போன போது நான் 500 ரூபாய் போட்ட, ஆண்டவரே கொஞ்சம் நீங்கள் இந்த தடவை ஏதாவது எனக்கு பார்த்து செய்யணும், கன்ஃபார்ம்டாக எனக்கு நியூ இயர் நல்ல சீட்டாக எடுத்து எனக்கு போடணும் இல்லையா? அப்படி போட்டால் நான் பொங்கலுக்கு வேணா 1000 ரூபாய் உங்களுக்கு தரேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நியாயசாஸ்திரியா இருக்காதீங்க, தாழ்த்தினா தான் ஏசப்பட்ட வர முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் மனத்தாழ்மை அல்லாமல் வேறு என்னத்தை உன்னிடத்தில். தாழ்மை இல்லைன்னா பிதா கிட்ட போவே முடியாது, அங்க நிக்கவே முடியாது. He will fire us. We will be fired. தாழ்மை இல்லாமல் பிதாவாகிய தேவனிடத்திலே யாருமே வர முடியாது. Father expects humbleness. பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் மிகுந்த மனத்தாழ்மை எதிர்பார்க்கிறார். ரொம்ப ரொம்ப மனத்தாழ்மை. நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பதும் கிருபை. கிருபை. நம்ம வாக்கிங் போறதுனால நம்ம இங்க உட்கார்ந்துருக்கல, நம்ம டயட்ல இருக்கிறதுனால இங்க உட்கார்ந்துருக்கல. ஹல்லேலூயா. இந்த 40 நாள் நான் நான்வெஜ்ஜை நிறுத்திட்டேன் அப்படின்றதுனால இருக்கு. நிறைய பேர் நிறுத்திருக்காங்க. எதுக்கு நிறுத்திருக்காங்க தெரியுமா? அவங்க கொலஸ்ட்ரால் கம்மியாகணும், அவங்க சுகர் கம்மியாகணும். இந்த லென்டேஸில் செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நான்வெஜ்ஜை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ பிரியாணி கடை தாண்டும் போதெல்லாம் இன்னும் 20 days இருக்கு, பாய் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக வருவேன், நிச்சயமாக இதே ரோட்டில் நான் வந்து இங்கேயே பார்க் பண்ணி இங்கேயே நான் சாப்பிடாம போக மாட்டேன். இதை நினைத்து கொண்டு இருக்கிறது உபவாசம் இல்லை. ஹல்லேலூயா. வெறுக்கிறது தான் உபவாசம். உலகத்தை வெறுப்பது, தன்னைத்தான் வெறுப்பது இல்லையா? என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. இதுவரைக்கும் தன்னைத்தான் வெறுத்தமோ இல்லையோ, இன்னைக்கு தன்னைத்தான் வெறுக்கிறது எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இல்லையா? சகோதரர்கள் அவங்களுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல முடியாது. சகோதரிகள் தன்னைத்தான் வெறுத்தால் இவ்வளோ நேரம் நம்ம மிரருக்கு முன்னாடி நிற்கவே மாட்டோம் இல்லையா? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கவே மாட்டோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், நியாயசாஸ்திரியாக இருந்தால் இந்த சிலுவையை பற்றி உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா. கடந்த மாதங்களிலே ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். ஒரு பயங்கரமான மின் உற்பத்தி நிலையம், பவர் ஜெனரேஷன், எலக்ட்ரிசிட்டி, அங்கேதான் சப்ஸ்டேஷன் மாதிரி, அங்கேதான் கரண்ட் உற்பத்தி ஆகுது. அவ்வளோ ஒரு சத்தம், அக்கினி எரிகிற மாதிரி ஒரு சத்தம், அப்படி ஒரு பவர், அந்த இடமே ஒரு அதிர்து. நான் அந்த தரிசனத்திலே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்குது, அந்த உள்ள பெரிய பெரிய மெஷின்ஸ்லாம் இருக்கு, அங்கே பயங்கரமான சத்தத்தோடு கரண்ட் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. நான் உள்ள போய் எட்டி பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன், நீ வந்து என்ன செக் பண்ணாத, போய் கேபிள் எடுத்துட்டு வந்து இந்த கரண்ட்டை நீ எடுத்துட்டு போய் தேசங்களுக்கெல்லாம் நீ கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் தான் மெய்யான தேவன் தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு இங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கே தெரியும், தேவனால கூடாதவைகள் ஒன்றுமில்லை, எல்லாமே அவரால் கூடும் நமக்கு தெரியும். ஆனா ஏன் நடக்கல அப்படின்னா, கேபிள் இல்லை. ஹல்லேலூயா இல்லையா? கேபிள் இல்லை. ஒரு கேபிள்ல எத்தனை வயர் இருக்கும்? 3. பிரைஸ் தி லார்ட். நியூட்ரல், ஃபேஸ்,
எர்த்து. எர்த்து 3 இருக்கும். இப்போ இந்த 3ல எது எதுனா ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம். இந்த 3 இருந்தா நீங்க உன்னதமான தேவனுடைய கனெக்ட் ஆயிடலாம். ஹல்லேலூயா. அங்க கரண்ட்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த எண்டு என்ன வரும்? உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்தா ஜீசஸ் மாதிரியே இருக்கு பிரதர், சிஸ்டர் உங்களை பார்த்தா ஜீசஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேளை அது இன்னைக்கு லீவா, அப்பா இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கும் ஆபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கேபிள் என்ன ஆகல, கனெக்ட் ஆகல. இந்த கேபிள் கனெக்ட் ஆகாம நம்ம கேபிள் கனெக்ட் ஆகிருக்கிறவங்கள வேடிக்கை பார்த்து அவங்கள பார்க்கலாமா, அவங்க நம்ம அந்த மேல தலையில கை வைக்கலாமா, அல்லையா அவங்க வச்சா சரியாயிடுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நியாயசாஸ்திரியாக இருக்க. ஆண்டவரை செக் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸாம் டைம்ல நிறைய பேர் ஆண்டவரை வேலைக்கார மாதிரி கட்டளையிடுறாங்க. கொஸ்டின் ஈஸியா வரணும், திருத்துறவங்க ஈஸியா திருத்தணும், திருத்துறவங்களுக்கு கண்ணு தெரியக்கூடாது, அவங்க வீட்டில் பிரச்சனை வரணும். இல்லையா? நம்ம படிக்காததுக்கு அவர் என்னங்க பண்ணுவாரு? இல்லையா? சிலுவையில் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ரட்சிப்பை கொடுத்து ரத்தத்தை சிந்தி எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ கொஸ்டின் பேப்பரும் அவர் தான் கரெக்ட் பண்ணுமா, அவர் தான் பக்கத்திலே உட்காந்து எழுதணுமா? இல்லையா? ராஜாதி ராஜானவர். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நீ ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், தெய்வாதி தெய்வன். என் பிள்ளைய பார்த்துக்கோங்கப்பா, நாங்க கிருபையில தான் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா சூப்பரா பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணுங்க, இதை வெளிப்படுத்துங்க, அதை வெளிப்படுத்துங்கலாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. He is not our servant. Jesus is the King of Kings. ஹல்லேலூயா. and the Lord of Lords. தெய்வ ஜனமே, அவரை நீங்க எவ்வளவு தூரம் உயர்த்துறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க உயர்வீங்க. அவர் எவ்வளவு தூரம் சந்தேகப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் நம்ம குழப்பத்திலையும் இருளிலும் இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு உயர்த்த போறீங்க? இல்லையா? நான் மதுரை TLC சர்ச்சில் ஒரு தடவை பேசினேன். அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கு. ஒரு உபவாச கூட்டத்தில் பேசி முடிச்ச உடனே ஒரு 15-20 நாள் கழித்து அங்கிருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அண்ணா நீ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ தெரியலையேம்மா. அண்ணா நான் வந்து உங்ககிட்ட ஜெபிக்க வந்தோம் அந்த மதுரையில். எனக்கும் வேலை கிடையாது, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேலை கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நின்னோடனே ஆவியானவர் உங்கள் மூலமாக சொன்னார், நீ வெளி தேசத்துக்கு போவே, உனக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறாருன்னு சொன்னார். அடுத்த வாரமே எங்கள் ஹஸ்பண்டுக்கு துபாயில் ஒரு வேலை கிடைச்சி எங்கள் ஹஸ்பண்ட் துபாய்க்கு போயிட்டார். ஹல்லேலூயா. இப்போ வந்தானே எங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு ஓன்னு அழுகுறாங்க. அந்த வீடு இல்லைன்னா நான் வாழவே முடியாதுண்ணே, ஸ்கூல் பக்கத்திலே இருக்குண்ணே, எப்படி ஆகிலும் அவங்க மனம் திரும்பணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நான் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கர்த்தர் இந்த நேரத்தில் துதிக்க முடியுமா உங்களால் அப்படின்னு. இப்போ எப்படி வீடு கிடைச்சா துதிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் துதிச்சாதான் வீடு கிடைக்க முடியும். என்ன சொல்லி துதிக்கணும்? ஆண்டவரே இதை விட பெரிய வீட்டை கொடுக்க போறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாடகை கம்மியா இருக்க போது அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இல்லையா? எத்தனை பேருக்கு வீடு வேணுமோ வேலை வேணுமோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர், என்னை நீர் மறக்கவில்லை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் உம்மை கனம் பண்ணும்படிக்கு நீர் என்னை நினைத்தருளும், நான் உம்மை உயர்த்தும்படி, நான் உமக்கு சாட்சியாய் நிற்கும்படி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று நாம் கேட்காவிட்டால் நாம் நியாயசாஸ்திரியாக இருந்து தேவனை சோதிக்கிறோம். நேரம் இல்லாதபடினால 25ஆம் வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி. ஹல்லேலூயா. யார வேணா சோதிங்க, ஆண்டவரை சோதிக்காதீங்க. ஹல்லேலூயா. டாக்டர் சோதிங்க. டாக்டர் பக்கம் பக்கமா எழுதி கொடுத்தீங்களே ஒண்ணுமே நடக்கலையே, அங்கெல்லாம் கேட்க மாட்டோம். இங்க வந்து கேட்போம், 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுத்தாரே ஏன் நடக்கல? அவர் திருப்பி கேட்டா என்ன ஆகும்? ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க போயிருக்கிறேன், எனக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பேரலைட்டிக் ஆயிடுச்சு பிரதர், தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாதுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர், எனக்கு ஏன் இது வந்ததுன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவ 18 வருஷமா ஊழியம் செய்யறாளே, ஒரு 100 ஆத்மா ஆதாயப்படுத்தி இருப்பாளா நீ கேளு அப்படின்னாரு. சிஸ்டர் ஒரு 100 சோல்ஸ் உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். அதோட தலை குனிஞ்சதான் நிமிரவேல். நியாயசாஸ்திரிகளை கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. நியாயசாஸ்திரிகள் கர்த்தர்கிட்ட வந்து செக் பண்ணக்கூடாது. நெவர் செக் காட், நெவர் கொஸ்டின் காட். கர்த்தரை வந்து பரிசோதிக்காதீங்க. ஹல்லேலூயா. நல்ல வேலை என்கிட்ட கேபிள் எடுத்துட்டு வாங்க, கையை வச்சு பாருன்னு சொல்லி தான் நான் நீங்க வந்திருப்பேனாங்க. கேபிள் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நீங்க கேபிள் ரெடி பண்ணுங்க. கேபிள்லாம் துண்டு துண்டா கிடக்குது. ஹல்லேலூயா. பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்க மாட்டேங்குது, நெகட்டிவ் இருந்தா நியூட்ரல் இருக்க மாட்டேங்குது, நியூட்ரல் இருந்தா எர்த் இருக்க மாட்டேங்குது. எர்த்துனா என்ன தெரியுமா?
எர்த்து கேபிள் இல்லாமல் நீங்கள் கரண்டில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அயன் பாக்ஸ் எர்த்து இல்லாமல் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அயன் பாக்ஸ் திருப்பி கிரைண்டர் வந்து திருப்பி நமக்கு ஷாக் அடிக்கும். பிரியமான தேவன், அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஊழியம் செஞ்ச பிரதர் திருப்பி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, எர்த்து இல்லை, மகிமையை திருடினால் ஷாக் அடிக்கும். ஹல்லேலூயா, புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன முறைச்சு பார்க்குறாங்க. பிரைஸ் லார்ட், கர்த்தர் நல்லவர். இந்த நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி எழுந்திருந்து, ஹல்லேலூயா, என்ன சொல்றான்? போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சிலுவையை பற்றி உபதேசம் தான் நமக்கு எதை கொடுக்க போகுது? நித்திய ஜீவனை கொடுக்கும். சிலுவையை பற்றி உபதேசம் ரொம்ப சிம்பிள். பிதாவின் சித்தத்தை நான் செய்யறேன் அப்படின்னா சிலுவையை பற்றி உபதேசம். இல்லை எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க நான் போக மாட்டேன், எங்களுக்கு பக்கத்து வீட்டிலே கொடுங்க அப்படின்னா பக்கத்தில் வீடு தான் இருக்கு, ஆஃபீஸ் இல்லை. நிறைய பேர் சொல்லுவோம் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வேலை கிடைக்கணும் பிரதர்னுவாங்க. அப்போ இந்த ஒனிக்ஸில் தான் வேலை கிடைக்கும் இல்லையா, நம்ம ஸ்ட்ரீட்லேயே கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நம் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. அவரை சோதிக்கும்படிக்கு அவன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், இதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். யாரெல்லாம் இன்றைக்கு முழு இருதயத்தோடு சிலுவையை நோக்கி பார்க்க விரும்புறீங்க? முழு இருதயத்தோடு, ஆண்டவரே எனக்காக சிலுவையிலே பாடுபட்டீரே, ஜீவனை கொடுத்தீரே, ரத்தத்தை சிந்தினீரே, இந்த அற்புதத்தை நீர் எனக்கு செய்வீர். ஆண்டவரை விட்டு கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா, விட்டு கொடுக்கவே கூடாது. டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு ஹார்ட் வீக்கா இருக்கு, கிட்னி வீக்கா இருக்கு, அவங்க பார்க்கறது சொல்றாங்க, தப்பில்லை, ரிப்போர்ட் அதுதான் சொல்லுது. ஆனா கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக ஜீவனை கொடுத்தீர், என்னை காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலத்தினால் இடை கட்டுவீர். இதை நம்ம சொல்லவே மாட்டேங்கிறோம். உடனே ஃபோன் பண்ணி 10 பேர்கிட்ட அலறோம். அந்த 10 பேரும் விசுவாசிகளே கிடையாது. விசுவாசிட்டு அழுதாதான் என்ன பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து ப்ரேயர் அது பண்ணுவாங்க. சொல்றது யார்கிட்ட சொல்றோம்? 100% அவிசுவாசி. அவங்க என்ன சொல்றாங்க? அப்படின்னா நீ ஒரு வாரம் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு திருப்பி ஒரு அழுக, அதை போய் இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்றோம். அவங்க சொல்றாங்க, நேத்து நீ செத்துட்டேன்னு சொன்னாங்களே அப்படின்றாங்க. இது விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம். கர்த்தர்கிட்ட போகாம நம்ம பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட சொல்றோம்? அவிசுவாசிகிட்ட போய் சொல்றோம், உலகத்தாண்ட போய் சொல்றோம். அப்ப ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவர்கிட்ட வராம அதை தான் இங்க வாசிக்கிறோம். வேகமாக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும். யாருக்கெல்லாம் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க? பிரைஸ் லார்ட். சில பேர் யானை தும்பிக்கையை தூக்குற மாதிரி இப்படி தூக்குறாங்க. ஓகே, உங்க பிள்ளைகள் எக்ஸாம் எழுதும்போது என்ன ஜெபிங்கன்னா, ஆண்டவரே என் பிள்ளைங்களுடைய கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கிருபை தாங்க, அத்தனை பேருக்கு நல்ல சூழ்நிலை வீட்டில் தாரும் ஆண்டவரே, அத்தனை பேருக்கு நல்ல ஞாபக சக்தியை தாரும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? கோகுல் பக்கத்தில் உட்காராத, சங்கரி பக்கத்தில் உட்காராத, சிவகாமிகிட்ட பேசாத. ஆனால் இங்கே வந்து எப்படியாவது சென்டம் வந்துடும் ஆண்டவரே, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடும் ஆண்டவரே. ஸ்கூல் பெல் அடிக்க முன்னாடி வேணா போகலாமா ஒழிய மார்க்கில் ஃபர்ஸ்ட் வர முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, இன்றிலிருந்து என்ன பிரச்சனையில் நீங்க இருக்கீங்களோ அந்த பிரச்சனையில் இருக்கிற கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிங்க, உங்க பிரச்சனை தானா முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்லித்தர. நியாயசாஸ்திரி தன்னை சோதிக்க வந்த நியாயசாஸ்திரி இடத்துல இதெல்லாம் நீ போய் செய்ய அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவன் பிரதியுத்தரமாக, ஹல்லேலூயா, அவரை நோக்கி என்ன சொல்றான்? இதெல்லாம் இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்போது இயேசு அவனை நோக்கி, 28ஆம் வசனம், நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படியே செய், அப்பொழுது, இல்லாவிட்டால் அதையும் சொல்லுங்க, இல்லாவிட்டால் பிழைக்க வசனம் வந்து இருபுறமும். என்னுடைய வாலிப நாட்கள்ல எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிற ஒரே ஒரு வசனம் எதுன்னா, என்னிடத்தில் வருகிறவனை, அந்த வசனம் கிடைச்சோன்னே எனக்கு அப்படியே
ஃபுல் இந்தியாவே எனக்கு கையில் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷம், சமாதானம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை திருப்பி போட்டு பாரு அப்படின்னார். திருப்பி போட்டு பார்த்தேன். என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை, வராதவனே. அன்னிலிருந்து இந்த வசனம் சொல்லவே எனக்கு பயமா இருக்கும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் சொல், நீயும் போய் அப்படியே செய். எப்படி செய்ய போறோம்? சிலுவை பற்றிய உபதேசம் என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போலவே. நம்ம லேட்டா புறப்பட்டுட்டு எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு டிராபிக்ல போயிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, ரெட் வெல்றதுக்குள்ள நான் சிக்னல், ரெட் சிக்னல் வெல்றதுக்குள்ள நான் என்ன பண்ணிடணும்? போயிடணும். எனக்கு பின்னாடி வர்றவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நிறைய பேர் மழை நாட்களில் சாட்சி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தோடனே பயங்கரமான இடி முழக்கம், பயங்கரமான மின்னல் அப்படி இருந்தது. நான் உடனே ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் வீட்டுக்கு போற வரைக்கும் என்ன வரக்கூடாது. ஆமா, அதுக்கப்புறம் எந்த இந்தியாவை மூழ்கி செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யார் எப்படி நாசமா போனாலும் நான் வீட்டுக்கு போற வரைக்கும் இருக்கணும். இல்லை, என்ன அருமையான ஜெபம் இல்லை? இதுதான் சிலுவை பற்றி உபதேசம். ஆண்டவர் சொல்றாரு, நீயும் போய் அப்படியே செய், அப்போது பிழைப்பாய். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவன், ஹல்லேலூயா, பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க, ஃபர்ஸ்ட் என்னவா காமிச்சான்? நியாயசாஸ்திரி. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் இப்படி சைட்ல பார்த்தா நியாயசாஸ்திரி மாதிரி இருக்கீங்க, இப்படி பார்த்தா நீதிமான் மாதிரி இருக்கீங்க. ஹல்லேலூயா. ரெண்டு வேஷம் போடுறோம் இல்லையா? உள்ள வரும்போது நியாயசாஸ்திரி மாதிரி வர்றோம். யாருமே வரலையா? இந்த லதாலாம் இந்த சீக்கிரம் வந்தா தானே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. பாரு, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். அப்புறம் லதா வந்தோடனே நீதிமான் மாதிரி காட்டுற. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? உங்களே தான் இப்பதான் நினைச்சேன். உங்களே என்ன நினைச்சீங்க? நல்லபடியா நினைச்சிருக்கே மாட்டீங்க. இப்பதான் நினைச்சேன் சிஸ்டர், எப்படியாவது கர்த்தர் உங்களை கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா என்ன நினைச்சிருப்போம்? இதெல்லாம் உருப்படாதுன்னு நினைச்சிருப்போம். இப்ப என்ன நினைக்கிறான் அவன்? தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், ஹல்லேலூயா, இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் யாரெல்லாம் சிலுவையை பற்றி உபதேசத்தை கேட்க மறுக்கிறார்களோ, கேட்க மனதில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார்கள். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல யாரும் எரிகோவுக்கு போக கூடாது. இந்த கோடம்பாக்கத்துல யாரும் எரிகோவுக்கு போக கூடாது. இந்த இந்திய தேசத்துல யாரும் எரிகோவுக்கு போக கூடாது. இன்று முதல் எத்தனை பேர் அதற்காக ஜெபிக்க போறீங்க? ஹல்லேலூயா. எரிகோவுக்கு போகிறவர்களால் பரலோகத்துக்கு வர முடியாது. ஜெரிகோ, ஜெரிகோ, எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு இடம். எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு இடம். ஆனால் எருசலேம் மகாராஜாவின் நகரம். ஹல்லேலூயா. எருசலேம். இன்று முதல் நாம் எருசலேம்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எரிகோல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன் பிரதர் அப்படின்னுவாங்க. ஹல்லேலூயா. இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எரிகோ ரெண்டு காரியங்களுக்காக இந்த உலகத்தான் அந்த நாட்களிலே எரிகோவுக்கு போனார்கள். ஒன்று, எரிகோவில் இருக்கிற அந்த டேட்ஸ், அந்த பேரிச்சம்பழம் மிக 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 டேஸ்டாக இருக்கும். வேர்ல்டுலே ஜெரிகோல இருக்கிற அந்த டேட்ஸ். ஹல்லேலூயா. டேட்ஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? லைன் டேட்ஸா? ஓகே. ஆமா, எரிகோவில் இருக்கிற டேட்ஸ் ஒரிஜினல், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. பாவம் இந்த எரிகோவின் டேட்ஸ் போல இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம், ரகசிய பாவம், துணிகர பாவம், ஹல்லேலூயா, மறைமுகமான பாவம் எப்படி இருக்குதுன்னா எரிகோவின் பேரிச்சம்பழத்தை போல இருக்குது. இரண்டாவது காரணத்துக்காக எரிகோவுக்கு அந்த நாட்களில் எதற்காக போவார்கள் என்று சொன்னால், அது வேசிகளின் பட்டணம். ஹல்லேலூயா. வேசிகளின் பட்டணம். ஆகவேதான் யோசுவா அனுப்பின அந்த ரெண்டு வேவுக்காரர் எரிகோவுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வீடு யார் வீடு? பாஸ்டர் வீடா? யார் வீடு? ராகாப் என்னும் வேசியின் வீடு. இந்த ரெண்டு எரிகோ, இந்த உலகமாக எரிகோ அநேக ஜனங்களை எருசலேமிலிருந்து பிடித்து இங்கு வைத்திருக்கிறது. அவர்கள் அங்கு போக காரணம் என்ன? சிலுவையை பற்றி உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
இன்றைக்கு உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு நிறைய ஹெல்ப் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அவங்கள ட்ராப் பண்ணியிருக்கலாம், அவங்கள பிக்கப் பண்ணியிருக்கலாம், அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கலாம், நிறைய காரியம் செய்கிறீங்க. ஆனால் எருசலேமுக்கு வான்னு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், சொல்ல மாட்டேங்கிறோம். எருசலேமுக்கு வான்னு சொல்ல மாட்டேங்கிறோம். நான் திருவாரூரில் ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு அப்படியே இரவு முழுதும் டிரைவ் பண்ணி வர்றேன். பாண்டிச்சேரியில் டீசல் போடலான்னு காரை நிறுத்துறேன். அப்பொழுது டீசல் போடுவதற்கு ஒரு பெண்மணி தான் வந்தாங்க, ஒரு சகோதரி தான் டீசல் போட வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் அவளை நேசிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னார். அம்மா இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்தது. வேகமாக அந்த பக்கம் திரும்பிட்டான். அவள் அலட்சியமாக என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பிட்டான். ஆண்டவரே நீர் தானே சொல்ல சொன்னீரே, அவள் இப்படி திரும்புகிறாளே, ஏன்னா கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றி உபதேசம் பைத்தியமாக இருக்கும். அப்போ ஆவியானவர் சொன்னார், அவள் சூசைட் பண்ண போகிறா, பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நீ சாக வேண்டான்னு சொல்லு. நீ ஏமா சாகணும்னு நினைக்கிற, நீ ஏன் சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறனோடனே அந்த டீசல் போட்டுட்டு இருந்த அந்த இதை விட்டுட்டு ஓன்னு கத்துனான். நான் சாக போகிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதாம்மா இயேசு சொல்கிறாரு. இயேசு உன்னை மனம் திரும்ப சொல்லுகிறார். நீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வா. அன்றைக்கு அவள் ரட்சிக்கப்பட்டால் அவளுக்கு தேவ பலன் வந்தது. ஆண்டவர் விட மாட்டாரு. இன்னொரு 100 பேரை வச்சு அவட்ட சொல்லிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. என்ன சொல்ல சொன்னாரு, நான் சொல்லிட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு மனுஷன், இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களோடு படித்தவர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் எங்க போறாங்க, எருசலேம்ல இருந்து ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. அற்புதம் நடக்கலன்னே போயிடுறாங்க. ஆண்டவருடைய கரம் குறுகவில்லை, அவருடைய வல்லமை குறையவில்லை. என்ன பிரச்சனைனா, இவங்க முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோட, முழு ஆத்மாவோட அவர்கிட்ட வரமாட்டேன்றாங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இதுவே ப்ராப்ளமா இருக்கு. முதல் கட்டளை சிலுவையை பற்றி உபதேசம், முதல் உபதேசமே ஃபுல்லா வரமாட்டேங்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. டெஸ்ட் டிரைவ் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் வண்டியை ஓட்டி பார்க்கட்டா? சரியா? பிரியமானவர்களே, ரட்சிப்பு டெஸ்ட் டிரைவ் கிடையாது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிரந்தரமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். இந்த பூமியில் இல்லை. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. புசிப்பும் குடிப்பும் பரலோக ராஜ்யம் அல்ல. இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட இருந்து போகணும். ஹல்லேலூயா. இல்லையா? வீக்கெண்ட் வந்தாலே என்ன பண்றது, புசிப்பு குடிப்பை பற்றி தான் பேச்சாவே இருக்குது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு, வேதாகமத்திலே மொத்தம் 5 பேர் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போனாங்க. எல்லாரையும் பற்றி சொல்றதுக்கு நேரம் இல்லை. 2 பேரை பற்றி சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் போகும்போது என்ன நடக்கிறது? ஹல்லேலூயா. அவன் போகும் பொழுது எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் நம்மை சாத்தான் எருசலேமிலிருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு, பின்மாற்றம் அடைய வைக்கிறதுக்கு, சோர்ந்து போக வைக்கிறதுக்கு காரணமே அவன் கையிலே நாம் மாட்டிக்கொள்ள வேண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். கல்லர் கையிலே அவன் அகப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் அகப்பட்ட போது என்ன நடக்கிறது பாருங்கள். ஹல்லேலூயா. அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். எருசலேமில் இருக்கிற வரைக்கும் ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தது. எருசலேமை விட்டு விலகனோனே ரட்சிப்பின் வஸ்திரத்தை சாத்தான் எடுத்து விட்டான். இப்பொழுது பைபிள் படிக்க வேண்டும் என்றே தோணவில்லை. இப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்றே தோணவில்லை. இப்பொழுது உபவாசிக்க வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வரவில்லை. அப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கையை தூக்க வேண்டாம். உங்க வஸ்திரத்தை சாத்தான் எடுத்து விட்டான். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் அதை கொடுக்க விரும்புகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். ஃபர்ஸ்ட் அட்டாக் என்னன்னா, salvation. He lost his salvation. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் இழந்து விட்டான். ஹல்லேலூயா. அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி, if you are strong in salvation, உங்க ரட்சிப்புல நீங்க நல்ல உறுதியா இருந்தீங்கன்னா உங்களை இந்த உலகத்தாலும் சாத்தானாலும் மனிதர்களாலும் காயப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களை காயப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுக்கணும். எருசலேமில் இருந்தா எடுக்க முடியாது. எருசலேமை விட்டு ஃபர்ஸ்ட் உங்களை வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் புறஜாதிகளுடைய திருமணத்தில் போய் ரொம்ப நேரம் போங்க, பார்த்தீங்களா, gift கொடுத்தீங்களா, வாழ்த்துனீங்களா, அடுத்த ஒரு நடையை கட்டி வந்துட்டே இருங்க. அங்கேயே உட்காந்துருவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே பேசி அரட்டை அடிச்சு, இல்லையா,
அவங்க செல்ஃபி எல்லாம் எடுத்து அந்த கல்யாண மண்டபத்துக்காரனே வந்து நீ ரொம்ப நேரமா அங்கே இருக்க போன் துரத்துற வரைக்கும் என்ன இருப்பாங்க அங்கே இருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரே கிடினஸா இருக்கு பாஸ்டர், என்னன்னே தெரியல, எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது அப்படின்னு. நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். ஏன்னா எங்க போயிட்டோம்? ஆமா, கண்டினியூஸா நீங்க மேரேஜுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? வஸ்திரம் இல்லையா, காயப்படுத்தினான். ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க காயத்தோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா மாற்ற போகிறார். உங்களை கர்த்தர் தொட போகிறார். குற்றுயிராக விட்டு விட்டு இப்ப காயப்பட்டாச்சு, வஸ்திரமும் இல்லை, சுகமும் இல்லை. எத்தனை பேர் சுகவீனத்தோடு இருக்கிறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு. சால்வேஷன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வியாதி அட்டாக் ஆகும். ஹல்லேலூயா. வியாதி அட்டாக் ஆனப்புறம் சொல்லுவாங்க, நான் ஒரு கிறிஸ்டியன் ஆச்சு, எனக்கு எப்படி பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீ கிறிஸ்டியனான்னு செக் பண்ணு. ஹல்லேலூயா. இல்லையா? நிறைய பேர் பயங்கரமா நியாயசாஸ்திரம் பேசுறாங்க. அது எப்படி பிரதர், ஆண்டவர் எப்படி எனக்கு அனுமதிக்கிறார் கேட்டு சொல்லுங்க அப்படின்வாங்க. இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல் எருசலேம்ல இல்லையே, அப்புறம் எப்படி காயப்பட்டதுக்கு நீ ஃபீல் பண்ற? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இன்றைக்கு எருசலேம்ல இருக்க போறீங்க, அவ்வளவுதான் நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. காயப்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? குற்றுயிராக எழும்ப முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, எந்த விசுவாசியோட எந்த தொடர்பும் இல்லை, எந்த ஊழியக்காரருடைய செய்தியும் கேட்க ஹல்லேலூயா மனது வரல. காயப்படுத்தி குற்றுயிராக. இன்றைக்கு இந்த 3 காரியத்தில் இருக்கிறவர்களை ஆவியானவர் தூக்கிவிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். குற்றப்படுத்தி குற்றுயிராக விட்டு ஹல்லேலூயா அவனை ஹல்லேலூயா விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றி உபதேசம். சிலுவையில யாரை அறைந்தார்கள்? அப்போ அவரால் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். புரியுதா? நான் டிஜிஎஸ் ஐயாவோட 15 வருஷம் அவருடைய வீட்டிலையும் அவருடைய ஆஃபீஸில் இருந்தேன். ஒரு நாள் அவர் பின்னாடியே தீர்க்கதரிசனம் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஓடினதே கிடையாது. ஏன் தெரியுமா? அவருடைய ஆவியில் இருக்கிறது எல்லாம் நான் அப்படியே பெற்றுக்கொண்டே இந்த கிருபையில். ஹல்லேலூயா. ஆவியில தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். போய் டைரி எடுத்துட்டு அவர் முன்னாடி போய் நின்று சொல்லுங்க சொல்லுங்க நான் ஜப்பான் போவேனா, அமெரிக்கா போவேனா, அதெல்லாம் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் நீங்க சாட்சியா இருங்க, உங்க வேலை ஸ்தலத்துல சாட்சியா இருங்க, உங்க தெருவில் சாட்சியா இருங்க, உங்க பட்டணத்துல நீங்க சாட்சியா இருங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரதர் போன வருஷம் எனக்கு ஃபோன் பண்ணார். பிரதர், ஆண்டவர் என்னை உலகம் முழுதும் எடுத்துட்டு போய் பயன்படுத்துவேன்னு சொன்னாரு, என்ன இன்னும் பண்ண மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அவர் பேசிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லு அப்படின்னாரு. வீட்டிலேயே உட்கார்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ், கிவ் சம் ட்ராக்ஸ். ஹல்லேலூயா. ட்ராக்ஸ் கொடுங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே வாங்க, ட்ராக்ஸ் கொடுங்க. பெண்களுக்கு ட்ராக்ஸ் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்களுக்கு ட்ராக்ஸ் கொடுங்க. பிரியமானவர்களே, நான் எந்த ஊழியத்துக்கு போனாலும் அங்கே டீ கடை இருந்தால் நிறுத்திடுவேன். ஏன்னா அங்கே ஒரு ஆத்மா கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் வந்தோடனே காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டேன் வெளியே. அங்கே போகும்போது அந்த காஃபி ஒரு சகோதரி போட்டுட்டு இருந்தாங்க. அம்மா நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு சர்ச்சை சொன்னாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னேன். நிறைய பேர் பார்த்தாங்க, இந்த அம்மா கிட்ட என்ன பேசுறாரு இவர், போய் காஃபி போடுற அம்மாட்ட என்ன பேசுறாரு. ஹல்லேலூயா. சிலுவை பற்றி உபதேசத்தை சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய சாட்சிகள் சொல்ல நேரம் இல்லை. குற்றுயிராய் இருக்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆசாரியன் ஹல்லேலூயா உங்களுக்கு ரட்சிப்பை தர முடியாது. காரணம் என்னன்னா, ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நீங்க ரட்சிக்கப்பட்டுள்ள அநேக பேர் வீட்டில் செய்யற மிகப்பெரிய தவறான காரியம், இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா, வீட்டில் போய் எல்லாரையும் பெரம்பெடுத்த நீ ரட்சிக்கப்பட்ட டிவி ஆஃப் பண்ணு, அதை ஆஃப் பண்ணு, இதை ஆஃப் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இல்லையா? ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நானே அவனை மாத்திடுவேன்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. மனைவிகள் எல்லாம் ரட்சிக்கப்படாத கணவனுக்காக ஏன் இவ்வளவு போராடி கண்ணீரோடு இருக்கிறாங்க கேட்டா, they tried to save him. இவங்க அவரை மாத்திலாம் நினைச்சாங்க. மாத்தினா மகிமை யாருக்கு போகும்? பிரைஸ் லார்ட். நாளைக்கு வந்துருவீங்களா? ஓகே, டெய்லி வந்துருங்க. ஏன்னா நீங்க சொல்லும் போதே மாறி இருந்தாருன்னா யாருக்கு வந்திருக்கோம்? இங்க வந்து என்ன சாட்சி சொல்லிருப்பீங்க? இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து நான் முறைச்சோடனே ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, இப்போ மாமியாரை பார்த்து முறைக்க போகிறேன், எல்லாம் ஜெபம் பண்ணிக்கங்க.
ரட்சிப்பு யாருடையது? நம்முடைய ரட்சிப்பு ஆசாரியன் கையில் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு லேவியர்களாக எங்களை போல இருக்கிறவங்க கையில் இல்லை. ஹல்லேலூயா. லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஹல்லேலூயா. அதனாலதான் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இன்னொருத்தர் ரட்சிக்கப்படுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும்போது உங்களை பார்த்தாலே அவங்க எப்படி போறாங்க? விலகி விட்டா போதுன்னு ஓடுறாங்களா இல்லையா? இதுதான் காரணம். ஏன்னா நம்ம வசனத்தின்படி நம்ம பண்ணல. ஃபார்முலாவை மாற்றி போட்டால் வருமா? ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ், கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ், மேக்ஸ் டீச்சர்ஸ் இந்த பக்கம் பார்த்தா ஆன்சரை கரெக்டாக போட்டிருப்பான். நம்ம ஆள் ஃபார்முலா ஸ்டெப்ஸ் எல்லாம் தப்பாக இருக்கும். அதை பார்த்தோன்னே டீச்சருக்கு பிபி அப்படியே ஏறும். இல்லையா? அதே போல தான் இங்கே ஃபார்முலா தப்பாக இருந்தால் ரிசல்ட் எதிர்பார்க்கவே முடியாது. ஆசாரியனும் லேவியனும் எப்படி போனாங்க? உங்கள் வீட்டில் இனிமேல் யாரும் பக்கமாய் விலகி உங்களை விட்டு ஓடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீர் யாரை ரட்சிக்க சித்தமாக இருக்கிறீரோ அடியனை பயன்படுத்துங்க சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, சொல்லிட்டே இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ் இல்லை. தினமும் உங்கள் மூலமாக யாருடைய இருதயத்தில் அது இயேசு பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் விலகி போனாங்க. இன்றைக்கு எல்லாராலும் விலகி போய் காயத்தோடு குற்றுயிரோடு வஸ்திரம் இல்லாமல் வந்திருக்கிற உங்களுக்கு தேடி இயேசு வந்திருக்கிறார். உங்களை தேடி ஆவியானவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்க போகிறார். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன் வரப்போகிறது. அந்த பலத்திலே ரட்சிப்பு இருக்கிறது, அந்த பலத்திலே வஸ்திரம் இருக்கிறது, அந்த பலத்திலே பிரியமானவர்களே காயம் கட்டுதல் இருக்கிறது, அந்த பலத்திலே ஹல்லேலூயா குற்றுயிராய் இருக்கிற நீங்கள், உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிற நீங்கள் இன்று முதல் ஒரு பெரிய சேனையாக மாறப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சாலே சாத்தான் பயப்பட போறான். அந்த மாதிரி நீங்க ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள போகிறீர்கள். கடைசியாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் போகையில் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான். ஹல்லேலூயா. சமாரிட்டன் யாருக்கு மனதுருக்கம் வரும் தெரியுமா? ஹல்லேலூயா. சமாரியர்கள் அருவருப்பானவர்கள். நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? கர்த்தருக்கு அருவருப்பானவர்களா இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்தார். இந்த சமாரியன் என்று சொன்னால் அநேகர் இதை இயேசு என்று சொல்லுவார்கள். நான் வித்தியாசமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த சமாரியன் இயேசு கிறிஸ்து அல்ல. ஹல்லேலூயா. இந்த சமாரியன் யார் தெரியுமா? ஐயோ நானும் இப்படிதானே இருந்தேன் என்று தன்னை ரட்சித்த ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேடி போகிறவர்கள். ஹல்லேலூயா. தேடி போகிறவர்கள். இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேடி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாகர்கோயில் பட்டணத்துக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். மீட்டிங் எல்லாம் முடிந்தது. ஒரு வீட்டில் பக்கத்தில் போய் ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் போய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது 3வது வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா அங்கே வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் மகன் ரட்சிக்கப்படணும், ரொம்ப மரணனாக இருக்கிறான், பயங்கரமாக குடிக்கிறான், ஒரு ரவுடிசம் மாதிரி பண்ணுறான், அடிக்கிறான் எல்லாரையும், ஆகவே என் மகனுக்காக ஜெபிங்கன்னு அந்த அம்மா பேசிட்டே இருக்கிறாங்க. ஆவியானவர் சொன்னார், நீ அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு அப்படின்னார். நான் சொன்னேன், அம்மா நீங்கள் இங்கே ஜெபிக்க வேணாம், உங்களுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா அவங்க இன்னும் பயந்துட்டாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் மகன் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுவான். நீங்கள் என் வீட்டுக்கு வராதீங்க. எந்த ஊழியக்காரர் வந்தாலும் கெட்ட வார்த்தையில திட்டுவான். அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? சரிம்மா நான் இங்கே ஜெபிச்சிருக்கிறேன். அப்போ ஆவியானவர் சொன்னார், அவன் அடித்தா கூட வாங்கிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இதுதான் ஊழியம். நான் சொன்னேன், அம்மா அவன் அடித்தா கூட பரவாயில்ல, திட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பில்லை. ஹல்லேலூயா. கிராமங்களுக்கு போகிறோம், பயங்கரமாக திட்டுவாங்க. இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு சூடு சொரணையே இருக்காதா அப்படின்வாங்க. சூடு சொரணை இல்லைனா தான் நம்ம நல்ல சமாரியனாக இருக்க முடியும். அந்த வீட்டுக்கு கடந்து சென்றேன். இருட்டறையில் உட்கார்ந்துருந்தான். வெறும் லுங்கி கட்டி சட்டை போடாமல் உட்கார்ந்துருந்தான். அவனை 1/2 மணி நேரம் கழித்து தான் வெளியே வந்தான். டார்வின் வெளியேவான்னு அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வெளியே வந்து கோபத்தோடு என்னை பார்த்து, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டான். எனக்கு நீ தான் வேணும்னு சொன்னேன். அப்படியே அவன் தோளில் கை போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசினேன். அந்த மகன் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு PhD முடிச்சிருக்கிறான் இங்கிலீஷில். ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறான். குடிக்கிறது இல்லை, அவன் ரட்சிக்கப்பட்டான்.
அன்றைக்கு நான் நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட 10 மீட்டிங்கில் பேசினேன். அந்த மீட்டிங்கெல்லாம் விட இந்த டார்வினுக்காக தான் இயேசு என்னை அழைத்து சென்றார். காரணம், நான் ஒரு அருவருப்பான சமாரியனாக இருந்தேன். என்னை கொண்டு இன்னொரு ஆத்துமாவை கர்த்தர் இழுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எந்த தகுதி இல்லை, ரட்சிப்பை அவர் அங்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த சமாரியன் ஒருவன் அவனை கண்டு மனதுருகினார். யாரெல்லாம் பாவிகளை பார்க்கும்போது மனதுருக போறீங்க? ஹல்லேலூயா. கோபப்படுறது ஈஸி, எரிச்சல் அடைகிறது ஈஸி, அவங்கள உதாசீனம் பண்றது ஈஸி, அவங்கள கீழே தள்ளி விடுறது ஈஸி. ஆனால் மனதுருக வேண்டும். மனதுருகி ஹல்லேலூயா அவன் கிட்ட போறான் பாருங்க. கிட்ட வந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு மனதுருக்கத்தை தருகிறார். நம்ம எல்லா ஆத்துமாக்களுடைய கிட்ட நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா. கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயம் கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. சுய வாகனம் என்ன தெரியுமா? அந்த ஆத்மா எழும்பி நின்று ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வர்ற வரைக்கும் அவனுக்காக நீங்க உபவாசிக்கணும், நீங்க ஜெபிக்கணும், அவனுக்காக நீங்க வேதத்தை வாசித்து அவனுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. இதை யாருமே செய்ய மாட்டேங்கிறோம் இல்லையா? அவனை ரோட்ல இருந்து இழுத்து கொண்டு வந்து ஒரு முட்பதரில் போட்டுட்டு, சரி இங்கே இரு, நான் யாரையாவது அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்துடும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இடறி போய் கிடக்குறாங்க தெரியுமா? எத்தனை பேர் குற்றுயிராக உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் ஆட்சி மசாலாவில் வேலை செய்யும்போது ஆஃபீஸ் விஷயமா வெளியே போயிட்டு நான் திரும்ப அண்ணா நகருக்கு வருகிறேன். ஒரு மனிதன் குடித்து விட்டு பாதி சரீரம் பிளாட்ஃபார்மில் இருக்குது, பாதி சரீரம் ரோட்டில் இருக்குது. காலெல்லாம் ரோட்டில் இருக்குது, இடுப்பு வரைக்கும் பிளாட்ஃபார்மில் இருக்குது. குடி மயக்கத்தில் அப்படியே இருக்கிறான், சட்டையெல்லாம் விலகி போய் அப்படியே இருக்கிறான். நான் தாண்டி போயிட்டேன். ஆண்டவர் சொன்னார், இந்த ஆத்மாவுக்காக உனக்கு மனதுருக்கம் வரலையா? உனக்கு மனதுருக்கம் வரலையா? அப்படியே காரை நிறுத்தி அப்படியே ரிவர்ஸில் வந்து அவருக்கு முன்பதாக நின்று, ஆண்டவரே இந்த ஆத்துமாவை நீ ரட்சிப்பீர் என்று சொன்னால் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை இந்த மகன் கொண்டு வருவான். ஆண்டவரே இவனை ரட்சித்து ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். யாரெல்லாம் குற்றுயிரா விழுந்து கிடக்கிறவங்களுக்காக மனதுருகி கிட்ட போய் ஜெபிக்க யாரெல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி ஹல்லேலூயா சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை ஹல்லேலூயா பராமரித்தான். எருசலேம் ஹல்லேலூயா ஒரு சத்திரம், கிருபை ஒரு சத்திரம், விசுவாசம் ஒரு சத்திரம், இந்த சபை ஒரு சத்திரம். இந்த சபையின் போதகர் அந்த சத்திரக்காரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருகை வரைக்கும் நீங்கள் இருக்கிற ஒரு பாதுகாப்பான ஒரே ஒரு இடம், அது சத்திரம். ஹல்லேலூயா. அங்கு சேர்த்து விட்டு 2 காசை எடுத்து கொடுத்து, ஹல்லேலூயா, அந்த 2 காசு, ஹல்லேலூயா, நான் இரவும் ஜெபிப்பேன், பகல்லி இவனுக்காக ஜெபிப்பேன். இவனுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபத்தில் இவனை தாங்குகிறேன். அதுக்கு மேலே ஏதாகிலும் வேண்டும் என்று சொன்னால் நான் வரும் பொழுது ஹல்லேலூயா நான் திரும்ப கொடுப்பேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு வெளியிலே விழுந்து கிடக்கிற, எரிகோவில் விழுந்து கிடக்கிற எல்லாரையும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறது. சத்திரமாகிய எருசலேம், கிருபையாகிய எருசலேம். ஹல்லேலூயா. இதுதான் சத்திரம். ஹல்லேலூயா. இந்த சபை உங்களுக்கு தாய் வீடு, இந்த சபையின் போதகர் உங்களுக்கு தகப்பன். ஹல்லேலூயா. இங்கு நீங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. கூட்டிக் கொண்டு வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எம்மாவூர் சீஷர்கள் ஹல்லேலூயா எருசலேம்ல இருந்து எங்க போறாங்க? எம்மாவூருக்கு போறாங்க. இயேசு அவர்களுக்கு பின்பதாகவே போய் காயத்தோடு போய், ஆமா அங்க காயமா இருக்கிறான். யாரு இல்லையா? கல்லர் கையில் அகப்பட்டவன் காயமா இருக்கிறான். இன்றைக்கு இயேசு காயத்தோடு நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எம்மாவூர்ல இருந்தீங்கன்னா மிக மிக ஆபத்து. இருதய கடினம், இருதயத்தில் எதுவுமே உணரல, மந்த இருதயம். இன்றைக்கு கர்த்தர் அதெல்லாம் மாற்றி உங்களுக்கு கொழுந்து விட்டு எரிகிற இருதயத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த எருசலேமை விட்டு நீங்க போனாலே இருதயம் மந்தமாயிடும், கல்லர் கையில மாட்டிக்கொள்வீர்கள். தகப்பனை விட்டு இளைய குமாரன் தூர தேசத்துக்கு போனான், பன்றிகளுக்கும் கீழே சாத்தான் அவனை கொண்டு போய் விட்டான். ஹல்லேலூயா. நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு வருவேன். தகப்பனே, உமது பார்வையிலும் ஹல்லேலூயா, உமது ஹல்லேலூயா பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையில் நான் என்ன செய்தேன்? அவன் நியாய சாஸ்திரியாக இங்க இல்லை, தன்னை நீதிமானாய் காட்டிக்கொள்ளவில்லை, தன்னை பாவி என்று சொன்னான். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, நான் ஒரு பாவியாக இருந்தால் இன்றைக்கும் இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, விட வேண்டியதை விட கிருபை தாரும். சகோதரிகள், சகோதரர்கள், உங்க வீட்டில் யார் அதிகமாக கோபப்படுவீங்களோ, சாத்தான் அங்கே பிரான்ச் ஆபீஸ் போட்டிருக்கிறான்.
கோபப்படும் போதுதான் சாத்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருட முடியும். ரட்சிப்பை எல்லாம் அவமாக்க முடியும். இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில். எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே நான் வருகிறேன். Lord, I'm returning to Jerusalem. One more time. நான் எருசலேமுக்கு திரும்பி வருகிறேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில். எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கேட்கலாம். ஒரு கரம் வந்து உன்னை தூக்கி விடுகிறது, ஒரு கரம் உனக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறது. தகப்பன் திரும்ப வந்த கெட்ட குமாரன் தன்னை நியாய சாஸ்திரியாக நீதிமானாதை காண்பிக்காதபடியினாலே விலையேற பெற்ற வஸ்திரத்தை திரும்ப கொடுத்தார், முத்திரை மோதிரத்தை திரும்ப கொடுத்தார், பாதரட்சை திரும்ப கொடுத்தார். இப்பொழுது உங்களுக்கு எல்லா சகலமும் திரும்ப கொடுக்கப்படுகிறது. இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. ஒரே ஒரு செகண்ட் தான் இருக்கிறது. ஆண்டவரே, நான் திரும்ப எருசலேமுக்கு வருகிறேன். என் ரட்சிப்பை நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். பரிசுத்தமா வாழ முடியல ஆண்டவரே. இச்சையோடு இருக்கிறேன், கோபத்தோடு இருக்கிறேன், எரிச்சலோடு இருக்கிறேன் ஆண்டவரே, தோல்வியில் இருக்கிறேன், குறைவுகளோடு இருக்கிறேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இப்ப வெளியேற பெற்ற வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முத்திரை மோதிரம் மறுபடியும் நீ ஆவியில நிறைந்து ஜெபிக்க போகிறாய். ரிகதனமா ஷகதரபலமா, ஆவியானவர் பலமாய் உண்மையில இறங்குகிறார். மறுபடியும் தரிசனங்களை கொடுக்க போகிறார். மறுபடியும் உபவாசத்தின் ஆவி, மறுபடியும் அக்கினி அபிஷேகம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலன், 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 தேவ கிருபை, தேவனுடைய அபிஷேகம் சகல முகங்களை முறிக்கிறது. There is power in the blood of Jesus. There is power in the blood of Jesus. ரேகமா சிகலதுரபா கபலமா. ஹalleluya. பயப்படாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யாவரும் கரங்களை தட்டி, நீங்க ரட்சிப்புல சரியாக இருந்தால் உங்களுக்கு சுகம் உண்டாகும், உங்களுக்கு உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறது. காய் ஸ்தோத்திரம். ஹலோ. சிலுவை குறித்த உபதேசத்தை நமக்கு விளங்க பண்ணின சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு சபையின் சார்பாக, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் சார்பாக நாம் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி கூறுவோம். சபையின் ஒரு சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் சிலுவை தியான கூட்டத்தில் பிரதர் அகஸ்டின் செல்லப்பன் அவர்கள்
கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நீங்கள் அனைவரும் குடும்பமாய் வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி 40 நாட்கள் சிலுவை தியான கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சிலுவை தியான கூட்டங்களில் நாம் காணிக்கை எடுப்பதில்லை. ஒருவேளை சிலுவை தியான கூட்டங்களுக்கென்று காணிக்கை கொடுக்க விரும்பினால் காணிக்கை கவரிலே சிலுவை தியான கூட்டங்களுக்கு என்று குறிப்பிட்டு காணிக்கை பெட்டியிலோ அல்லது கீழே ரிசப்ஷனிலோ கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஜிபே எண் மூலமாகவோ அல்லது பேங்க் டீட்டெயில் மூலமாகவோ உங்களுடைய அன்பு காணிக்கைகளை செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினம் வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி முழு இரவு ஜெபம் நம்முடைய ஏலிம் திருச்சபையிலே நடைபெறும். இந்த இரவு ஜெபம் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 1:30 வரை நடைபெறும். இதில் பிரதர் அகஸ்டின் செல்லப்பன் அவர்கள் ஜெபத்தை நடத்தி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். முடிவிலே தேநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் வழங்கப்படும். மட்டுமல்ல, வீடுகளுக்கு செல்ல வாகன வசதி ஒழுங்கு செய்து தரப்படும். நீங்கள் குடும்பமாய் தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்க வாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு சிலுவை தியான கூட்டத்தில் செய்தி கொடுத்த ஊழியருக்கு காணிக்கை கொடுத்து தாங்கியவர் பிரதர் ஜே லார்ன் பிராங்க்லின் குடும்பத்தினர். கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு சிறிய ஜெபக்குறிப்பு. நமது சபையை சேர்ந்த சிஸ்டர் ஷாம்லா அவர்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுகவீனத்திற்காக. அதே போல் சிஸ்டர் அஸ்வினி அவர்கள் சர்ஜரிக்காக மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்காகவும் நாம் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளையிலும் அப்பா நாங்கள் ஒன்று கூடி முன்னோக்கி பார்க்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி நன்றி, கோடான கோடி நன்றிகள் அப்பா தகப்பனே. இந்த சிஸ்டர் சியாமலை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த வேலூர் சிஎம்சியிலே அப்பா சுகவீனப்பட்டு அப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிற நீர் அறிவீரப்பா தகப்பனே. சுகம் அளிக்கிற வல்லமை அப்பா இப்பொழுது அவர்களை தொடட்டும். ஒரு விடுதலையை தருவீராகப்பா, ஒரு விடுதலை அப்பா, ஒரு விடுதலை கட்டையிடும் அப்பா தகப்பனே. அவர்கள் எங்க அட்மிட் பண்ணியிருக்கிறார்களோ இப்பொழுது நீர் அங்கே பிரசன்னராகி அவர்களுக்கு ஒரு விடுதலையை ஒரு விடுதலையை தாரும் அப்பா கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அதே போல சிஸ்டர் அஸ்வினி எமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. நீர் சொல்லியிருக்கிறபடி அப்பா எங்கள் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாக விளங்கும் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. இப்பொழுதே அப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவீராகப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி செய்ய போகிற காரியங்களுக்காக நாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே போல இன்றைய தினம் நமது சபையை சேர்ந்த எல்டர் பிரதர் சாலமன் அவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பிறந்த நாள். பிரதருக்காக நாம் கரத்தை நீட்டி அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. பிரதர் சாலமன் அவர்களுக்காக நன்றி கர்த்தாவே. மீண்டுமாய் அப்பா ஒரு வருடத்தை நீ கூட்டி கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ஆவியானவர். புது வருடத்தை நீ காண கிருபை செய்தீரே, நன்றி நன்றி. இம்மட்டுமாய் காத்து வந்திருக்கிறே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே. தொடர்ந்து அப்பா ஆவியானவரே நீர் அவரே அப்பா தகப்பனே உம்மது வழியிலே கர்த்தாவை நீர் நடத்தி அப்பா இன்னும் வல்லமே அவர்களை பயன்படுத்தி கர்த்தாவே உங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள மகனாக நீ நிலைநிறுத்துவீராக. ஆமென். தேங்க்யூ. கடைசி ஆசீர்வாதத்தை நம்ம கடைசி ஜெபத்தை இருப்போம். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பாக. ஆமேன். ஹல்லேலூயா. அமர்ந்து ஒரு சிறு ஜெபம் செய்து கடந்து செல்வார் கேட்டுக்கொள்கிறோம். தேவதாசரிடத்தில் ஜெபிக்க விரும்புகிறவர்கள் தயவுசெய்து முன் வந்து ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் பின்புறம் உங்களுக்காக தேநீர் ஆயுதமாக இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ்.
அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஏலி மகிமையான எழுப்புதல் தேவாலயத்தின் யூடியூப் சேனல்.